ஏற்கனவே வீடியோவில் வந்து தந்த மாதிரியே ஒரு நல்ல ஒரு பெரிய வெத்த பீஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க. எங்கே போனாலும் நம்மளுக்கு அது வந்து ஒரு அமைவு வந்து அமைஞ்சுது. இந்த சாப்பாடுல வந்து பார்க்குற விஷயம் என்னன்னு சொன்னா நிறைய வந்து எண்ணத்தன்மையான விஷயங்கள் வந்து இல்லை. எண்பதார 10 சுத்து வராட்டா வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து 1000 ரூபா காசு அவங்க வருவாங்களாம் அவங்களோட ரெஸ்டாரண்ட் சார்பாக. இந்த குருமாவுக்கு வந்து போட்டிருக்கிற அந்த மசாலா வந்து வேற லெவல்ல வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாம ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க ஆர்ஜே கணேசன். இது உங்கள் ஆர்ஜே கனி ப்ளாக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டக்களப்பு மாவட்டம் பழுகாமத்தில் நிற்கிறோம். என்னத்துக்காக அப்படின்னு சொல்லி சொன்னால் பழுகாமத்தில் ஒரு ஹோட்டல் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தா வந்து தெரியும், கேஆர்கே உணவகம் அப்படின்னு சொல்லி. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் பழுகாமத்து பீப்புள்ஸ் பேங்குக்கு முன்னுக்கும் மணிக்கூட்டு போகிறதுக்கு பக்கத்துலேயும் வந்து இருக்கு. இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து ஒரு ஃபுட்டி வீடியோ தான் இருக்க போது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்க வந்து நியூ இயருக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்து போட்டிருக்கிறாங்க. அதாவது வந்து தம் பிரியாணி, அதே போல் வந்து ரைத்தா, சிக்கன் 65, அதே போல் வந்து குருமா எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவ்வளவுமே வந்து ஒரு பேக்கேஜாக வந்து 1000 ரூபாய்க்கு தராங்க. உண்மையிலே கேட்டோன்னே வந்து எனக்கே வந்து ஒரு ஷாக் ஆயிடுது. அப்போ வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. காசில் மட்டும்தானே இருக்கு, டேஸ்ட்லேயும் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னால் எங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் முதல் தரம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோ போவோம். இவர்தான் வந்து போஸ், இந்த உணவகத்தினுடைய போஸ். அவர்கிட்ட வந்து கேட்போம் என்ன ஸ்பெஷலாக வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. வணக்கம் போஸ். வணக்கம். என்னன்னு சொன்னால் உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒப்பரம் இது போட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி வந்து எங்கள் மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இன்றைக்கு நியூ இயருக்கு அவர் ஸ்பெஷல் போட்டாங்க. அதாவது தம் பிரியாணி, சிக்கன் குருமா, சிக்கன் 65, ரைத்தா, இந்த காம்போவோட ஒரு ஃபுல்லா 1000 ரூபா. 1000 ரூபாய்க்கு வந்து 1000 ரூபாய்ஸ்ல வந்து சேவ் பண்றாங்க. இது வந்து நீங்க தைப்பொங்கலுக்கு வந்து அப்படியான தைப்பொங்கலுக்கு ஒரு சின்ன ஒரு 40 வச்சு எப்படியோ ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி ஆஃபர் ஒன்று இருக்கு. சரி, ஓகே. அவங்களோட ஹோட்டல் ஸ்பெஷல் என்னது? மலபார் பரோட்டா. மலபார் பரோட்டா. மலபார் எனி டைம் வந்து வந்தாலும் எனி டைம் மலபார் பரோட்டா கிடைக்கும். சரி, ஓகே. அப்போ வந்து இவங்களோட ரெஸ்டாரண்ட் ஆஃபரை வந்து நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். அதே போல் அவரும் வந்து சொல்லியிருந்தார் அவங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்பெஷல் வந்து மலபார் பரோட்டா. அதுவும் வந்து ஸ்பெஷல் அப்படி வந்து சொன்னாங்க. கட்டாயம் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் வந்து அவங்க அந்த சாப்பாடை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். வாங்க வீடியோக்கு. சரி மகளே, இப்போ எங்களுக்குரிய சாப்பாடு வந்துட்டு நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் வந்து என்னென்ன தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்க. அவங்களோட ரைத்தா வந்து தந்திருக்கிறாங்க. அதே போல் வந்து இது சிக்கன் குருமா. அதே போல் வந்து அந்த நான் வந்து ஆர்வமாக வந்து இதுக்கு தான் சிக்கன் 65 வந்து இருக்காமல் அப்படின்னு சொல்லி. அப்போ ரைத்தாவும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் எல்லாத்தோடையும் சேர்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் எதில் வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தெரியல, பார்ப்போம். எங்களுக்கு என்னென்னா சாப்பாடு வந்து நேரத்தோடு வந்து தந்தாங்க. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வர நேரம் கொஞ்சம் அதில் சூடு வந்து ஆறி போயிடுது. மழையும் பெய்யுது, சரியான மழை பெய்யுது. அந்த நேரத்தில் வந்து இந்த பிரியாணி வந்து சாப்பிட்ற நேரத்தில் எங்களுக்கு ஒரு விஷயமா ஃபீல் ஒன்று கிடைக்க போகுது. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம் பெஸ்ட்டு. பாருங்க, நம்மளுக்கு அங்கே ஏற்கனவே வீடியோவில் வந்து தந்த மாதிரியே ஒரு நல்ல ஒரு பெரிய வெத்த பீஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க. எங்கே போனாலும் நம்மளுக்கு அது வந்து ஒரு அமைவு வந்து அமைஞ்சுது, வெத்த பீஸ் அப்படின்னு சொல்லி. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஒரு என்னென்னு சொல்கிறேன், ஒரு நல்ல ஒரு அழகாக வந்து இருக்கி. சாப்பிடணும் போல இருந்த அந்த பார்த்தோன்னே வந்து பசி போகிற அளவுக்கு வந்து இருக்கி. உண்மையிலே வந்து இவங்களோட ப்ரைஸுக்கு வந்து இப்படி ஒரு சாப்பாடு வந்து நிறைய, அதாவது 20 பேர் வந்து சாப்பிடலாம். அப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்த்தா வந்து இருக்கி. அதே போல் வந்து என்னென்னு சொல்கிற சாப்பாடு வந்து கூட இருக்கி. 20 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. 1000 ரூபாய்க்கு வந்து உண்மையிலே வந்து ப்ரைஸ் வைஸாக வந்து நல்ல ஒரு பெருத்தான ஒரு இது டேஸ்ட் வைஸாக வந்து பார்க்க போகிறோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எனக்கு கதையை விட்டு போட்டு சாப்பிட்றான்றதெல்லாம் விளங்குது எனக்கு. ஆனால் சாப்பிட்டு பார்ப்போம். ஃபெஸ்ட்டுக்கு வந்து இவங்களோட ரைத்தாவை வந்து நம்ம இது டேஸ்ட் பண்ணுவோம். என்னடா எனக்கு அந்த பிரியாணி என்றாலே வந்து அந்த ரைத்தா வந்து இல்லாட்டி, ரைத்தா முட்டை இது ரெண்டும் வந்து இல்லாட்டி வந்து அந்த என்னன்னு சொல்கிறோம், உணவு வந்து பூரணத்துவம் அடையாது அப்படின்ற மாதிரி. இவங்களோட ரைத்தாவோட சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல அந்த பயிர் இதாக இருக்கு. அதேமங்களே இவங்க ரைத்தாவை வந்து நாங்கள் ஊற்றி பார்த்தோம். அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்க எப்படி ஒரு இதாக வந்து இருக்கின்றாங்க. இவங்க ரைத்தாவில் வந்து எல்லாமே பச்சையாக தானே போடுவாங்க. இதுலேயும் வந்து பச்சையாக போட்டிருக்காங்க.
சாப்பிடக்கு வந்து அந்த கேரட் அந்த இது வெங்காய துவர்கள் எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்கு. மெட்டது வந்து ரைத்தா வந்து புளிச்சிருந்தா தான் இன்னும் நல்லா இருக்கும். அதே போல வந்து இது புளிச்சிருக்கு வேற லெவலில் இருக்கு. அப்படின்ட்டு நான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் இந்த பிரியாணி வந்து சாப்பிட்ற விதம் வந்து எப்படி வைக்க முடியும்னு சொல்லி நான் நேற்றைய வீடியோவில் வந்து காட்டினேன். அதே போல இவங்களோட குருமா ஒன்று வந்துருக்காங்க, அதையும் வந்து ரெடி பார்ப்போம். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டி போட்டு மேலோட்டமாக ஊற்றி இவங்களோட குருமாவை தான், அதாவது வந்து நம்ம ஏற்கனவே அந்த சிக்கன் எல்லாம் வந்து ரெடி பண்ணல, இவங்களோட குருமாவோட அந்த ஃப்ளேவர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. என்னன்னா இந்த குருமாவுக்கு வந்து போட்டிருக்கிற அந்த மசாலா வந்து வேற லெவல்ல வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாம இதுவும் கொஞ்சம் புளிப்புத்தன்மையோட வந்து எல்லாத்தையும் வந்து சாப்பிடாத வந்து இது வந்து தெரியுது. ஆனா இதுல வந்து அந்த புளிப்பு வந்து தெரியுதா இல்ல நம்ம ஏற்கனவே ஊற்றுன அந்த ரைத்தாவில் வந்து அந்த புளிப்பு தெரியுதான்னு தெரியல. ஆனா வந்து இதுல மசாலா வந்து நல்லா இருக்கு. இப்போ வந்து இவங்க வந்து அந்த சிக்கன் 65 வந்து வந்துருக்கிறாங்க. உண்மையாக வந்து நான் இதோட வந்து இதை வந்து ஒரு 3வது வாரம் வந்து ட்ரை பண்ணுறேன். அதே டேஸ்ட் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கும் வந்து அவங்களோட மசாலா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் அவங்க வந்து வேற அந்த செப்பரேட்டாக வந்து வேற ஒரு மசாலா வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மசாலா வந்து தனியாக தெரியுது, மிக்க வந்து நல்லா ரையாவை வந்து பொரிஞ்சிருக்கு. கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்றாக்க அது வேற ஒரு டேஸ்ட்டாக வந்து தெரியுது. வாங்க வந்து நிறைய வந்து ஒவ்வொரு பீஸ் வந்தா வந்து தந்துருக்கிறாங்க. ஒரு பீஸா ஒரு 5 பீஸ் வந்துருக்கு தந்துருக்காங்க. ஆனால் அவங்களோட சாப்பாடும் வந்து நல்லா இருக்கு, சாப்பிட்றதுக்கு நல்ல ரையா வந்து புரிஞ்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். நீங்கள் காட்டுங்க பாருங்க. நம்மளால வந்து அந்த என்ன சொல்ற பிச்சு வந்து அந்த இதாக வந்து எடுத்துக்கொள்ள அளவுக்கு வந்து இருக்கு. ஆனால் நல்லா புரிஞ்சிருக்கு. அவங்களோட மசாலா வந்து நல்லா ஊறி இருக்கு அந்த இதில் வந்து சாப்பிடுவதும் நல்ல ஒரு ஃபீலை வந்து தெரியுது. நம்மளுக்கு தந்து அந்த பெத்த பீஸை வந்து ரெவன்யூ ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க எந்த பெரிய சரி அப்படின்னு. நம்ம போகிற இடத்துல வந்து ஒரு பெத்த பீஸ் வந்து கிடைக்குது நம்மளுக்கு. சில இடங்கள்ல வந்து நம்மளுக்கு பெரிய சிக்கன் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள எல்லாம் வந்து வெந்திரியாது. என்கிட்ட வந்து காட்டுங்க. இது வந்து எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. என்னன்னு சொல்ல அந்த பஞ்சா வந்து வருது, ஒவ்வொரு லேயரா வந்து வருது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. என்னன்னா பெரிய மீனை நம்ம வந்து சாப்பிடக்குள்ள வந்து அந்த இதே சொன்ன நம்மளுக்கு வந்து அந்த 2 பிரிவாக வந்து வருது. அதே போல வந்து வருது. நல்லா இருக்கு உண்மையாக வந்து. ஒவ்வொரு வீடியோலையும் வந்து சொல்றதுக்கு மத்திய இந்த வீடியோ வந்து வேற லெவல்ல வந்து வந்திருக்கு. அதாவது வந்து என்னன்னு சொல்றேன், அந்த குறைஞ்ச விலையில வந்து போய் சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து அந்த என்னன்னு சொல்றேன் நல்ல ஒரு தரம் வந்து கிடையாது. அதே போல வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து நம்ம சாப்பிடணும், அங்கே வந்து நல்ல ஒரு டேஸ்டியா இருக்கும். அப்படி அதெல்லாம் பச்சை போய் இது வந்து 1000 ரூபாய்க்கு தான் வந்து தாராங்க. ஆனா வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மன நிறைவோட வந்து இருக்காது. நிறைய வந்து பழம் தக்காளி பழங்கள் எல்லாம் போட்டு இது தாராங்க. நேற்று ட்ரை பண்ணி பார்த்த மாதிரி இன்றைக்கு ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம். கிட்டவாங்க பிரியாணி வந்து ட்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டுக்கு வந்து புளிப்பு கொஞ்சம் வேணுமன்றதுக்காக வந்து நம்ம தக்காளி பழத்தை கொஞ்சம் புளிஞ்சு அந்த அதில் வந்து சேர்ப்போம். ஏன்னு சொன்னால் அவங்களோட மனமும் கஷ்டப்படக்கூடாது, ஏன்னா சந்தை வந்து வேஸ்ட் நினைக்கக்கூடாது. அதுக்காக வந்து ஒரு இதை ஒன்று சிக்கன் பீஸில் வந்து எடுத்து வைப்போம். அடுத்து வந்து இதுக்கு கொஞ்சம் ரைத்தா வந்து விடுவோம். அடுத்து வந்து இவங்களை மசாலா வந்து நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலும் கொஞ்சம் அதிலையும் வந்து ஆட் பண்ணி எடுப்போம். அதோட ஒனியன் வந்து சேர்த்து எடுத்து பிசைஞ்சு ஓட்டி சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோல நான் பாட்டெல்லாம் படிச்சு காட்ட மாட்டேன், அப்படி ஒரு இதாரி வந்து வெளியில பெய்கிற மழைக்கும் இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் வேற லெவல்ல இருக்கு.
இப்போ வந்து இவங்களோட ரைத்தாவுக்குள்ள வந்து இந்த ரைத்தா என்ன இந்த குருமாவுக்குள்ள வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க. ஓகே, அதுக்குள்ளேயும் வந்து அதில் பார்ட்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. பார்ட்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. இது வந்து என்னன்னு சொல்றாங்க, கழுத்து அப்படியான விஷயங்களை வந்து போட்டிருக்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேவரட் இல்லை. அதில் அந்த அதை வந்து அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் இவங்களோட அந்த குருமாட மசாலா வந்து நல்லா இருக்கு. அதே போல் சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல ஒரு இதமாக வந்து இருக்கு. இந்த ரைத்தாவில் வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கு. அது வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கு, அந்த புளிப்புத்தன்மை இருக்கிறது. இப்போ வந்து இந்த இவங்களோட சிக்கன் 65 வந்து அதுக்குள்ளே வச்சு சாப்பிடுவோம். நம்ம வெத்த பீஸ் வைக்காம சிக்கன் 65 அதுக்குள்ளேயும் வந்து இங்கே நிறைய மசாலா எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மசாலாவும் வந்து நல்லா இருக்கு. சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக வந்துருக்கு. பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ஆனால் நம்ம இந்த சாப்பாடில் வந்து பார்க்குற விஷயம் என்னன்னு சொன்னால் நிறைய வந்து எண்ணத்தன்மையான விஷயங்கள் வந்து இல்லை. எண்ணெய் எல்லாம் வந்து குறையும். சும்மா நோமலால் வந்து இடைஞ்சிருக்காங்க. அவை வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல, அதாவது வந்து பிரியாணி ஒன்று வந்து நிறைய எண்ணெய், கொலஸ்ட்ரால், பிபி, அது இது சுகர் அப்படி இதெல்லாம் வந்து நிறைய சொல்லுவாங்க. ஆனால் வந்து இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து இல்லை. பார்க்குறதுக்கே வந்து தெரியும் உங்களுக்கு. எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு அளவாக இருக்கு. எல்லாமே வந்து அளவாக இருக்கு. அது அந்த தயிர வாசனை வந்து வேறு லெவலில் வரும். நம்மளுக்கு சாப்பிடாக்க தெரியுது. சரி மக்களே, இப்போ இதை வந்து தனியொரு ஆளால் வந்து சாப்பிடலாம். உண்மையாக வந்து இதை வந்து நான் என் கமராமேனை முன்னாடி கொண்டு தான் சாப்பிட போகிறேன். உண்மையிலே வந்து நல்லா இருக்கு, வெறுத்தா இருக்கு. நீங்கள் வந்து கட்டாயம் வந்து பழையாத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பழையாத்து மணிக்கூட்டு போகிறதுக்கு பக்கத்துலேயும் பீப்புள்ஸ் பேங்குக்கு முன்னுக்கும் எதிரேயும் வந்து இருக்கு இந்த கடை. கட்டாயம் வந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்க. இவங்கட வந்து பராட்டா வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காலையில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இதை வந்து நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ எண்ட் பண்ணுறேன். சரி மக்களே, இந்த வீடியோ இவ்வளவுதான். இதோட வந்து நாங்கள் எண்ட் பண்ணுறோம். முக்கியமான விஷயம் வந்து இந்த பொஷோட வந்து நாங்கள் ஹைஜன் நேரத்தில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால், தைப்பொங்கலுக்கான ஆஃபர் அப்படி எதுவும் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்தில் அவர் வந்து சொல்லியிருந்தார் வந்து என்னன்னு சொன்னால், அவங்க தார 10 சுத்து பரோட்டா வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து 1000 ரூபா காசு அவங்க வருவாங்களாம் அவங்களோட ரெஸ்டாரண்ட் சாப்பிடுவாங்க. சாப்பிடலண்டா ஒன்றும் செய்யலை, நீங்கள் சாப்பிட்டதுக்கு பே பண்ணி கொண்டு போகிறது தான். அப்படியான ஒரு உணவு திருவிழா மாதிரி ஒன்று செய்கிறாங்க. கட்டாயம் வந்து அதண்ட ஏற்பாடுகள் வந்து கூடிய விரைவில் வந்து நம்ம சேனல்லே வந்து நாங்கள் தாரோம். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செஞ்சு இந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.